யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. 1 மாதத்துக்கு முன்னாடி திருத்தணி பகுதியில் யாசகம் எடுத்து வாழ்ந்துட்டு வந்த ஒரு அம்மா, எங்கேயோ யாசகம் எடுத்துகிட்டு இருந்த ஒரு அப்பா, இவங்க 2 பேரோட உடல் தான் இது. இவங்களோட பேர், அடையாளம், அட்ரஸ், எங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது எதுவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு தெரியாது. 1 மாதத்துக்கு முன்னாடி திருத்தணி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவங்க இறந்ததாகவும் அவங்களோட உடலை தேடி எந்த உறவினர்களும் வரலை அப்படின்னு சொல்லி திருத்தணி காவல் நிலையம் சார்பாக நம்மளுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. நேரடியாக சேர்ந்து அவங்களோட உடலை பார்த்தோம். அவங்க உடலை பார்க்கும்போது, முகத்தை பார்க்கும்போது பெத்த பிள்ளைங்க மேலே தான் எனக்கு அதிகமாக கோபம் வந்துச்சு. ஏன் இப்படி இருக்கீங்க? பெற்றவங்களை ஏன் இப்படி கைவிடுறீங்க? அவங்களோட முகம் இந்த நிமிஷம் வரைக்கும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. தாய் தோப்பம் இல்லாத வழி அவங்க இல்லாதப்போ தான் தெரியும். எனக்கு அந்த வழியை நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அனுபவிச்சிட்ருக்கேன். அதனால தான் சாலை ஓரத்தில் ஆதரவு இல்லாத இந்த அம்மா அப்பாவோட உடலை எடுத்து காவல்துறையோட உதவியோட நல்லடக்கம் செஞ்சேன். இதற்காக எனக்கு முழு சப்போர்ட் பண்ணது என்னோட சொந்தங்கள். எப்பவும் யாருக்காவது எமர்ஜென்சியாக ஏதாவது உதவினா கேட்குற மனித தெய்வங்கள்கிட்ட கேட்டப்போ நம்மளே எடுத்து இதை செய்யலாம், அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லாத குறைய நம்ம தீர்க்கலான்னு சொல்லி முன்வந்து உதவுனாங்க. நான் ஒரு பொண்ணாக இருந்து, அவங்க பொண்ணாக இருந்து அவங்களுக்கு இறுதி சடங்க என் தாய் தந்தைக்கு எப்படி செஞ்சனோ அது மாதிரி தான் நான் செஞ்சேன். அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் மனசார வேண்டிக்கோங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம கடைசியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் தயவு செய்து பெற்றவங்களை கைவிடாதுங்க. உங்கள் காலில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கிறேன். இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய் சோறு போடாமல், இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும்னு படையல் போடுறதில்ல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடவுள் மனுஷ ரூபானா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு எப்போவுமே அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. பெற்றவங்களை பார்த்துக்கோங்க. கைவிட்டுட்டு எத்தனையோ பேர் இன்றைக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க, காணாமல் போயிருப்பாங்க. ஆனால் இருக்கும்போது வந்து பார்க்காம இப்போ அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை.